வந்த உடனே பிள்ளையார் மாமா கூப்பிட்டேன். பிள்ளையார் மாமா தான் நடக்குறேன் காரமா தான் நடக்குது பயிர் மாமான்னு என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஆமா அக்கா என்னடி அடுப்புல பூனை தூங்குதுக்கா. ஏடி உன் அடுப்புல மட்டுமா பூனை தூங்குது? அக்கா என் அடுப்புல கூட தாண்டி ஒரு வாரமா பூனை தூங்குது. ஆமாடி ஒரு கிராக்கு கூட வர மாட்டேங்குது. அது மட்டும் வேணா அவர் சிகப்பு சட்டை போட்டுக்கிறாரு ரோஸ் கலர் ஷர்ட்டு. யாரு அவரு அதுக்கு முன்ன வருவாரு. ஓவியா தெரியுமா சொல்லுவாரு. இல்ல பார்ப்பாங்கண்ணா நான் எழுதுறேன் என் பேர் மேல 5 பஸ் வருதுன்னு சொல்லுவாரு. அப்படியா? 5 பஸ்ல 3 பஸ் என் மேல எழுதி வைக்கிறது சொன்னாரு. சொன்னாரடி அன்னைக்கு சொல்லிட்டு போனாரு பாரு. அடி பாக்குறாங்க. அது மட்டும் இல்லடி அந்த பக்கத்துல உட்காந்துக்கிறவர் என் மாமா காட்சி கட்டிக்கிற மாமா தாங்க போன முறை வந்தாரு. என்கிட்ட 5000 ரூபாய் குடுத்துட்டு போனாரு. வரும்போது உனக்காக 50 சவரத்துல ஆரம் வாங்கின்னு வரணும் போனாரு பாரு. அதே தான் 5 வருஷம் ஆச்சு ஆளகாண்டி அவரு. அதான் இப்பதான் பாக்குறவரு பணம் பெருத்த நாடு. முன்னாடி மாமா இவர் என்ன தெரியுமா சொன்னாரு? என்ன சொன்னாரு அவரு? நான் 3 செங்கல் சூளை என் மேல இருக்கு 2 செங்கல் சூளை எழுதி வைக்கணும்னு சொன்னாரு பாரு. அன்னைக்கு சொல்லிட்டு போனாரு பாரு. இன்னைக்கு பார்த்தா பல்லுல அடிச்சு போய்க்குது. ஆமாடி இத பாருடி யாருக்கு எவ்வளவு ரேட் வாங்குறீங்க சரி அக்கா யாருக்கு என்ன ரேட்டுக்கா போறோம்? அத பாருடி சொல்லண்டி. நான் சொல்றேன் இருடி. வயசானவங்க வந்தாங்கன்னா வயசானவங்களுக்கு 5000 10,000 தாடி ரேட்டு. அதே அந்த பசங்க வந்தாங்கன்னா 50 ரூபாய் 100 ரூபாய் போதுடி. ஏன்னா யாரு அது கூலி கேட்டவள? என்னடி அதுதான் வயசானவங்களுக்கு 5000 10,000 இத பாருடி. அதே அந்த பசங்க வரது தெரியல பார்த்து தெரியல இப்படி வரானுங்க ஓடி ஓடிறாங்கடியா. ஓடிறாங்க. வயசானதுக்கு அப்படி கிடையாது. எப்படி பாத்துங்க சாணிக்கு விட்டு போவே மாட்டுதுங்க கூடவே தான் இருக்குதுங்க. அது யாரு அது மட்டும்தானா? என்ன இந்த வயசானவங்க பாரு இந்த பக்கமா இங்க இந்த தரவுங்க. ஆமாடி தெரியுமா பண்ணுவாங்க வருவாங்க சீக்கிரமா போவே மாட்டாங்க. ஏன் தெரியுமா? இந்த சம்பந்தமா நான் அலசுறாங்க பாரு. அந்த மாதிரி அப்படியே அலசுவாங்க. அதனாலதான் வயசானவங்களுக்கு அதிகமா சொல்றியா? ஆமாடி வேற என்ன சொல்லுவாங்க சொல்லண்டி. ஏய் ஆமா வேல்மணூர் போனியா? நான் வசூலுக்கு சில ஆச்சா இல்லையா? எதுமே வச்சுவாங்கக்கா. என்னடி சொல்றேன்? ஆமாங்க வேல்மணூர் போனா அவ போய் எவ்வளவு வசூலிச்சு வராங்க? ஒரு பக்கம் கிடைக்கலடா. யாருமே என்ன பிடிக்கல. ஏடி உன் அழுகக்கா உன் மவுசுக்கா நீ பாக்குற பாருக்கு எவ்வளவு பேர் வரானுங்க அடியா? அக்கா எங்க மாமா ஒரே ஒட்டு பட்டு கிடக்குறாரு. அப்பா தூக்குங்க. இந்த பாருடி முன்ன மாதிரில நம்ம யாருக்கிட்ட வசதிக்கவே கூடாது. வரம்பிட்டு போறம்பிட்டு இனிமே 10,000 1000 கணக்கில் தான் சம்பாதிக்கணும். அப்படி சம்பாதிச்சா நம்ம படிக்க முடியும். ஆமாடி ஏடி அவர் வெளிநாடு பாடுகிறேன்ல அவர் கூட்ட சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி நான் 3 ஆடி பாடிக்கொண்டே போகலாமா?
அடிக்கிறேன் மாமா. ஏய் இவன் கூப்பிடுறாரு பாரு உன்னை. ஏய் இங்க பாருயா. ஏய் இவன் கூப்பிடுறாரு பாரு. ஏய் அதுதான் இங்க பாரு. பாரு பாரு சரி இது பண்ண. மாமா பாத்தீங்கன்னா ஐயோ ஒரு வா போறீங்க. அவங்க காட்டினாரியா நம்பர் கேட்டாரு. நான் குடிக்க வரேன்னு சொன்னேன். மோச்சுக்கினாரியா பாவங்களை கை விடுறாரு. கேடி இந்த பாருடி. ஏய் அவங்கள பாரு. இப்படியா நம்ம இருந்தா நம்ம பழுப்பு போகுதுடி. ஆமாடி நாம அதுக்குள்ளே போறோம். லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும். ஆமா நம்முடைய டாபர் மாமா வெளிநாடு போயிருக்காரு. ஆமா வெள்ளக்காரர்களை இன்னொருத்துக்கு பதில் இருக்கு. அதுக்கு முன்னாடி நாம எல்லாம் சந்தோஷமா இருக்கணும்டி. எப்படி சொல்லி நாம ஊர் எப்படி ஆடுபாடு கொண்டுதான் தெரியாது. நம்முடைய மாமா டாபர் மாமா சந்திக்கணும். இன்று வருவதாக செய்து வந்திருக்குது. ஆமாடி. பாடி பார்க்கலாம். நான் தான் டாபர் மாமா. ஜெய் ஜெய் வெக்கமே இல்லாத நான் தான் கலெக்டர் வேலை செய்யற மாதிரி சொல்றேடா. மைக்காண்டு போடு டாபர் மாமா அதெல்லாம் ஒரு வேலையாடி. நீ என்னமா பேசிக்கிற கலெக்டர் வேலை மாதிரி நினைச்சுக்கிறியான்னு கேக்குறியா? ஒரு விஷயம் சொல்ல கேட்டுக்கோ. WMA முடிச்சேன். WMA? ஆமாங்க. நீயா முடிச்சிட்டு எங்க போனாலும் வேலை கிடைக்கல. என்ன பண்ணுது யாரால படிக்கட்டு கிடையாது, போவாத ஆபீஸ் கிடையாது, எங்க போனேன் எங்கேயும் வேலை கிடைக்கல. 2 MA ஒன்னா சேர்த்தேன். MA ஒன்னா சேர்த்தா மாமா மைக்க ஒங்க போடுப்பா. சொல்லு சொல்லு சொல்லு. 2 MA ஒன்னா சேர்த்தேன். சரி 2 MA ஒன்னா சேர்த்தா WMA. மாமா அடா பாவி அவள்தான் படிப்புக்கு அது வேலையா? ஏங்க டப்புன்னு முடிச்சுங்க. இதுக்கு முன்னாடி நான் ஆபீஸா வேலை தேடி போனேன். இப்ப நான் எங்கேயும் போக தேவையில்ல. பூரா பேர் கலெக்டர்ல இருந்து IAS ஆபீஸ்ல இருந்து பூரா பேர் என்ன தேடிட்டு வர்றாங்க. சரி வேலை இல்லையான்னு நல்ல வேலை தேடி வந்துட்டேன். இதுல நல்ல வருமானமா? என்ன வருமானமா? நான் புடிச்சின்னு கொடுத்த மீதி தான் மத்தவங்களுக்கு. சரிதான் நீங்க போறோம். ஏ மாமா ஏமா வாங்க மாமா வாங்க. மாமா வாங்க மாமா வாங்க. எப்ப வந்து போறீங்க அங்க வரீங்க பூரா எத்தனை பாக்கி இந்த மைக் வேற ஓட்டறதுனால மைக் ஏமா நீ மாட்ட போறீங்க நீ மாட்ட வரீங்க அங்க நீ மாட்ட பூரா பாக்கி வச்சிட்டு வந்துட்டீங்க அவன் வந்து பஸ்ல போனாக்கா கறி கடைக்காரங்க போனா கறி கொடுக்குறான் மீன் கடை போட்டு மீன் கொடுக்குறான் ஆனா பூரா இதே மாதிரி சமைச்சிட்டு தான் எப்படி நம்ம லாபத்தை சம்பாதிக்கிறது இது ஒரு நிமிஷம் வரேன் போனி கிரிக்கின்னு தான் அடிக்காதான் கொய்யினா கேட்கும் வித்தியாசமான போனாக்கு சீக்கிரம் இராண்டி கேக்குறேன் தெரியல மாமா சீக்கிரம் மாமா பேசணுமா வேணாம் மாமா என்ன நீ தேவடான்னு சொல்லும்போது
எனக்கு ரொம்ப பிடிக்குது மாமா. என்ன தேடியான்னு சொன்னா பிடிக்கும் தான். குத்தி சொன்னா வாரி பாரியா கொத்தவே முடிய ஏய், மாட்டேன். சீக்கிரம் போன் பண்ணியா. திரும்ப கேப்பா. கேளு. எனக்கு கேட்டுப்பாங்க. இருப்பா. கேளு. ஹலோ. ஏய், ஹலோ. என்னடியா? அது ஒண்ணும் கிடையாது. போன வாரம் ஒரு ஆளை மடக்க சொல்ல கப்பால்ல காதுல குத்தான். அது வந்து அல்லோ பேசணும் எல்லோ பேசணும் தெரிய மாட்டேன் எனக்கு வேற. சரி விடு. எல்லோ யாருப்பா? யாரு கோயிச்சாமியா? ஓ பேங்க் ஆபரேட்டரா? ஓ எங்க நீங்க கேக்குறியாப்பா? இப்ப நீங்க நான் மெட்ராஸ் பக்கம் வரல. நாளைக்கு தான் வர போறேன். இன்னைக்கு அதிகமா ரொம்ப தூரம் கிடையாதுப்பா. நீ செய்யாறுல இருந்து இப்படியே வரலாம். இல்ல இந்த பக்கம் வல்லம் கூட்டார் போனா கூட இந்த பக்கத்துல இருந்து இப்படி வந்துடலாம். எங்க வந்தாலும் தவசியில் தான் கேறோம். ஆளை பூராத்தி கொளுத்த அனுப்பிச்சு விடுறேன். நீ மான் வந்து குமுறி தள்ளு ரேட் என்னவோ நான் வந்து பாத்துக்கிறேன். சரியா? யாரே ஒருத்தர் யூடியூப் சேனல்கார் வந்துக்கிறாரா? ஆமா இங்கதான் செல்லு வச்சுட்டு பாத்துக்கிறாரா? ஆமா பாத்துட்டான். ஓ அவரு தான் அனுப்பணுமா? முதல் வந்து போட்டுக்கிறேன். ஐயாயிரத்தி ஒண்ணா முடிச்சிடறோம். யூடியூப் காசு பூரா நீ வாங்கிடுறேன். சரி வச்சுட்டா. ஹலோ என்னாச்சு மாமா என்ன மாமாச்சு? ஒரு ஆள் உலக பூரா கடன் சொல்லி போயிருக்கீங்க. போன அடுப்புல பூனை குட்டி இல்ல குடி விட்டு விட்டாங்க தூக்கிட்டு கிடக்கும். இப்படியே போனா நம்ம எப்படி பழகிறது? லைஃப் நடத்த முடியாது. தவறு. ஆளுக்கு ஒரு திக்கா போவோம். ஆளுக்கு ஒரு பக்கமா போவோம். யாரும் பறக்குன்னு பார்த்து நறுக்குன்னு முடிச்சு விட்டுருவோம். ஆளுக்கு ஒரு பக்கம் போ புறப்பட. சீமைக்கு பாட்டு பண்ண வாங்க சீக்கிரமா வந்துரு. வேலை பிடிக்கும். அனுப்பு